அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, காற்றோடு கலந்திருக்கும் நம் தளபதியின் இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். உலக பொதுமுறை புலவர் வள்ளுவனார் தந்தை மகனுக்கு காற்றும் நன்றியின் சிறப்பையும் மகன் தந்தை காற்றும் உதவியின் பெருமையையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வகுத்து தந்துள்ளார். அதற்கு எடுத்துக்காட்டாய் 20ஆம் நூற்றாண்டின் மகத்தான வரலாற்று பெரு நிகழ்வாய் தமிழாய்ந்த தமிழ் மகன், உலக அரசியலின் மாமேதை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக அமர்ந்த அரியணையில் மக்களின் வரவேற்புடன் கலைஞர் எனும் பெருமகன் பெற்ற திருமகனாய் நம் தளபதி முதல்வரின் தவ புதல்வராய் ஆட்சி பீடத்திலேயே அமர்ந்து விட்டார். வரும் காலங்களிலும் அவரே தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர். இன்று இந்திய திருநாடே வாழ்த்தி போற்றும் வகையில் நல்லாட்சி நடத்தி வரும் நம் முதல்வர் எங்கள் தாய் நாட்டு மக்களுக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பல தலைமுறையும் பாராட்டி செல்லும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், நமக்கு நாமே திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, கலைஞர் விடியல் பயணம், கலைஞர் கைவினை திட்டம், தாயும் மாணவர், மீண்டும் மஞ்சப்பை, இன்னும் மீண்டும் மஞ்சப்பை, கலைஞர் கனவு இல்லம், தோழி மகளிர் விடுதி, முதல்வரின் முகவரி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்று இன்னும் பல திட்டத்தினை கொண்டு வந்த முதல்வர். எனவே தமிழர்களின் உரிமையை காக்கப்படவும், தமிழகம் தன்னிறைவு பெற்று முதன்மை மாநிலமாக விளங்கிடவும் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கிய அறிவார்ந்த அரசியல் வேளையில் தளபதி நாளும் வீடு நடை போட்டு வரும் இந்த வேளையில் நல்லவர்கள் அனைவரும் அவருக்காக வாழ்த்து பாடி வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீலத்துறை கடல் ஓரத்திலே நின்று தவம் செய்யும் குமரி எல்லை, வடமா